இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியா வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது யோவான் புஸ்தகம் 13வது அதிகாரம் 34, 35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவேளை குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களை பார்த்தோ இல்ல உங்க உறவினர்களை பார்த்தோ உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்க பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்னா நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் நம் மீது அன்பு வைத்தது நிமித்தமாவே இந்த மனுக்குலத்துக்காய் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னையே பலியாக கொடுத்தாராம். தன்னையே பலியாக கொடுக்கிற அன்பிலையும் வேறு எந்த அன்பு பெரிதான அன்பாய் இருக்க முடியும் என்று பாருங்க. தன் சொந்த குடும்பத்துக்கு அவங்க விலைக்கரையை செலுத்தலாம், கஷ்டப்படலாம், வேலை செய்யலாம், அவங்க எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அது பிரயோஜனம் உள்ளது. ஆனா ஒரு நண்பனுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிற நண்பர்கள் எத்தனையோ பேர் உண்டுன்னு சொல்லுவார்கள். இந்த காலத்துல கிடையாது, இந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க உயிரையே கொடுப்பான் என் நண்பன் அப்படின்னு சொல்லி. இப்ப உயிரையே எடுப்பான்னு தான் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், அநேக இடங்கள்ல நான் பார்க்கும் பொழுது நண்பர்கள் கூடி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியா தான் இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் மதுபானம் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க, சண்டையை போட்டா குர்த்தி கொண்டு போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்ப நண்பர்களே இப்ப என்ன செய்யறாங்க, எதிரிகளாய் மாறி விடுகிற இந்த நாட்கள்ல ஆண்டவர், அதாவது மனுஷருடைய பிரியங்கள் தனிந்து போகும், அன்பு தனிந்து போகும் என்று ஆண்டவர் சொன்னார். கடைசி நாட்கள்ல மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இது கடைசி காலம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். அப்ப ஒரு நண்பனுக்கு நண்பன் உயிரையே எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அன்பு மாறிவிட்டது என்றால் அப்ப அன்பு பூமியில் என்ன ஆயிடுச்சு, தனிந்து போயிருச்சு. இது கடைசி காலம் என்பதை நம்ம அதுல ஒரு அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்க எல்லாரையும் மாதிரி இருக்காதீங்க, நீங்க எல்லாரையும் நேசிங்க என்று சொல்லுகிறார். பிரியமான, ஏன்னா நான் உங்களை நேசித்தேனே, நான் உங்க மேல எப்படி நான் பிரியம் வைத்திருந்தேன், உங்க மேல எவ்வளவு அன்பாய் இருந்தேன், உங்க மேல அன்பாய் வைத்தது, உங்க மேல அன்பு வைத்தது நிமித்தமாக நான் உங்களுக்காக என்னையே கொடுத்தேனே. இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் மற்றவங்களை என்ன செய்யுங்க, நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிற புதிதான ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். 10 கட்டளைகள் நம்ம வாசித்து இருக்கோம். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்துல புதிதான ஒரு கட்டளை என்ன செய்யறார், கொடுக்கிறேன் என்று அவரே சொல்றாரு. இந்த கட்டளை எப்படின்னா, அன்பு, மற்றவங்க மேல அன்பு சொல்லுங்க, நசன அப்படி எரிச்சல் ஆகாதீங்க. அவங்க எல்லாருமே அன்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆளுங்க அப்படியே முரட்டுத்தனமாவே இருப்பாங்க, சிடுமுஞ்சி வச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா யாருக்கிட்டையா இருந்தாலும் அன்போடு பேசி பழகும் பொழுது ஆண்டவரை வெளிப்படுத்துவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அன்பு காட்டும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். அப்ப பாருங்க, நீங்க மற்றவங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துறீங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நீங்க என்னுடையவர்கள் என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று, கிறிஸ்துவினுடையவர்கள் என்று மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்களாம், அறிந்து கொள்வார்களாம். நீங்க சீசர்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர்கிட்ட நம்ம அன்பு செலுத்துகிறோம்? ஒருவேளை தன் சொந்த சகோதரன்கிட்ட நம்ம அன்பு செலுத்துறவர்களா இந்த நாள்ல காணப்படுகிறோமா? அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூட கணவன் மனைவிக்குள்ள அன்பு செலுத்துறவர்களாய் காணப்படுகிறோமா? உங்க பிள்ளைகிட்ட நீங்க அன்பு செலுத்துறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இல்ல உங்க உறவின் முறைகளுக்குள்ள நீங்க அன்பு செலுத்துறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இல்ல பகைமையை எப்பொழுதும் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் உங்களுக்காகத்தான் என் அன்பு சகோதரனை சகோதரியை பேசிக் கொண்டு இருக்கிறார். அன்பு என்பது எல்லா
எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்போடு நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்னுடைய சொந்த குடும்பத்திலேயே நான் அன்பு செலுத்த முடியல அப்படின்னா என் அறியாத மற்ற ஜனங்கள்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும், எப்படி இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார் பிரியமானவர்களே. அப்ப முதல்ல உங்க குடும்பத்துல நீங்க சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் அவர்கிட்ட நீ போய் என்ன செய்யுங்க, ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இவங்க சகோதரத்தியா இருக்கலாம், சகோதரியா இருக்கட்டும், ஒருவேளை உங்க மாமனாரா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அவங்க கிட்ட என்ன செய்யுங்க, முதல் அன்பாய் நடந்து கொள்ளுங்க. அவங்களை நேசிக்கிறவர்களாய் நீங்க காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஒருவேளை சொந்த குடும்பத்தையே நம்ம நேசிக்க முடியலன்னா பிறரை எப்படி நம்ம நேசிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, மற்றவங்க நேசிங்க அப்படின்னு சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் நீங்கள் நேசிக்கும்படி ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் பிரியமான. ஒருவேளை நம்ம மற்ற ஜனங்களை நேசிக்கிறோமா, அது முன்னாடி நான் என் சொந்த குடும்பத்தை நேசிக்கிறோம் எல்லாம் என்ன செய்வான், கரம் நீட்டி குற்றப்படுத்துவார்கள் எல்லாரும். உன் குடும்பத்தை நீ பார்க்க முடியல, உன் சகோதரத்தை நீ சண்டை போட்டிருக்க, உன் தம்பிகிட்ட நீ பேச மாட்டேன்ற, உன் அண்ணங்கிட்ட நீ பேச மாட்டேன்ற, என்கிட்ட இப்படி நீ அன்பு செலுத்துற அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம குடும்பத்துல நம்ம நேசிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படும். ஒருவேளை அந்த சூழ்நிலையில இருப்போம் ஏனால் நம்ம ஒவ்வொருவரும் ஒப்புரவாகும்படியாய் ஒருவேளை ஒரு லெட்டர் கூட எழுதி போடுங்க, ஒரு கடிதத்தை எழுதி, அண்ணே நான் இப்படி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இயேசுவின் அன்பு எனக்குள்ள இருக்கு, நான் மறந்து போயிட்டேன், ஆனா இப்ப ஆண்டவர் என்னோடு பேசினான்னு சொல்லி ஒரு கடிதத்தின் மூலமாய் உங்கள் ஒப்புரவான காரியத்தை நீங்கள் எழுதி போடலாம் பிரியமான. அதனால் மித்தமாய் சந்தோஷம் பெருகுகிறதை நீங்கள் காண்பீர்கள் பிரியமானவர்களே. பல நாள் சமாதானமற்ற சூழ்நிலை, உங்க நண்பனா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அது பெரிய பிரச்சனையாய் மாறி சமாதானமற்று போய் இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பீர்கள், ஆனால் அது நிமித்தமாய் ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் பிரியமானவர்களே. உங்க குடும்பத்துல முதல் அதை கடைபிடித்து விட்டு மற்றவர்கள்கிட்ட யாராக இருந்தாலும் சரி, ஏழ்மையானவர்களாலும் சரி, உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த மதமா இருந்தாலும் எந்த வழிபாட்டு முறையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களிடம் அன்பாய் நீங்கள் நடக்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவினுடைய சீசர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. எவ்வளவு நமக்குள்ள அன்பு செலுத்துகிறோம் என்பதை நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு இருதயத்தின் மேல் கரத்தை வைத்து, ஆண்டவரே நான் அன்பு செலுத்துகிறவனா, நான் காணப்படுகிறானா என்று பார்க்கும்படியாய் ஒரு விஷயம் அப்படிலாம் அப்படி நம்ம இருதயத்தில் கை வைத்து யோசிச்சோம் அப்படின்னா எவ்வளவு மோசமான குணம் படைத்தவர்களாய் இருக்கிறோம் என்று நம்ம அறிய முடியும் பிரியமானவர்களே. சடார்னு கோபப்படுகிறது, யாரை சட்டு மூஞ்ச முறிக்கிறது, இப்படிப்பட்டதான காரியம் எப்படின்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. எல்லாரையும் நேசிச்சு பழங்க. நீங்க பேசுகிறது கடின கல்லான இருதயத்தை என்ன செய்யணுமா, உடைக்கருமாய் இருக்கும்படியா அழைக்கப்படுகிறோம் பிரியமான. ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த கற்பனை, புதிதான ஒரு கற்பனையை உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த புதிதான கற்பனையை கட்டளையிடுவதற்கு எத்தனை பேர் இந்த கட்டளையை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? ஐயா, ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தாரு. அந்த கற்பனைகளை பிரதான கற்பனை, உன்னை நேசி பிறனை நேசி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அது பேசி வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு புதிய கட்டளையாக நீ எடுத்துக்கொள்ளுத, நீ மற்றவங்களை என்ன செய்ய, நேசின்னு சொல்றார். ஆண்டவர் ஒரு காரியங்களை மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அந்த காரியத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா கடைசி காலத்தில் அன்பு தனித்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த கடைசி காலத்தில் நீங்க அன்புள்ளவர்களாய் இருக்கும்படியாய், நீங்கள் அவர்கள் சீசர்களாகி அவர்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அன்பு தனிந்து போகும் என்ற நேரத்தில் நீங்க அன்பு செலுத்தவர்களாய் காணப்படும். உங்களால என்ன செய்ய முடியுமோ, அவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்களா, ஏன் கோபப்பட்டு பேசுறீங்க அப்படின்னா முடியாது. இல்லைன்னா அன்போடு அந்த காரியத்தை சொல்லுவதற்கு நாம் பிரயாசப்படுவோமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையாக இருக்கிற பிரியமானவர்களே. இந்த காரியத்துல நம்ம குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்பட்டோம்னா ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பாரானால் தெய்வ சமூகத்துல கண்களை மூடி, ஆண்டவரை ஒரு விஷயம் என்னை மன்னிங்க, இனி அன்பு செலுத்துகிறவனாய் நான் காணப்படுவேன் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நேரங்களில் நாங்கள் முரட்டாட்டமான ஜனங்களாய் தான் ஆண்டவரே இருக்கிறோம். அன்பு செலுத்துறதுல குறைச்சல் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த கட்டளையை கடைபிடிக்கிற இருதயத்தை எனக்கும் எங்களுக்கும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.